நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் தமிழகத்திற்கு அள்ளி அள்ளி தரப்போறாங்க. இந்த வாட்டி 5 ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்க. பெருசா வரப்போகுது. குறைஞ்சது 2-1.5 லட்சம் கோடி. முதலமைச்சர் பிரதி தினம் 3000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், உங்களுடன் நான், எங்களுடன் நீ, அவனுடன் நீ, நான் இவளுடன் அப்படிலாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஒரு 20 ப்ரோக்ராம். ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்கலாம். சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா அவர் தலையை மொட்டை அடிச்சுட்டு போனோம்னு பாக்குறாரு. தமிழகத்திலிருந்து 6 பேருக்கு வரக்கூடியதை தவிர அங்கதான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். 3 பாரத ரத்னாக்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அரசியல் ரீதியாக திமுகவை பழிவாங்குகிறது காங்கிரஸ். மம்தா பானர்ஜியை கைது செய்ய வேண்டும் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்டிருக்கிறார்கள். அது அந்த என்ன திருடிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. மம்தா பானர்ஜி ஒப்பனா சொல்லணும், பைத்தியக்காரம்மா அந்த அம்மா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். பராசக்தி படம் இப்போ திமுக எடுத்து கொண்டாடலாம்னு நினைக்கும் போது இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இந்த பராசக்தி படத்தை? எது எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தன்னுடைய உறவை வெட்டி கொள்ள வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது. 18ஆம் தேதி தமிழக காங்கிரஸ்காரர்களை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி டெல்லிக்கு அனுப்பி அழைப்பு விட்டிருந்தார்கள். அந்த மீட்டிங் இப்பொழுதுதான் கேன்சல் ஆகிவிட்டது. அந்த கேன்சல் ஆனதுலேருந்து என்ன ஒரு சிக்னல் போறதுன்னா, விக்ரம், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி இருக்கிறது. அவங்க 3 இலாக்கா கேட்கிறாங்க: பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் 2009 சென்னையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இலாக்காக்களை மன்மோகன் சிங்கிடம் இருந்து கேட்டாரோ அதை நினைவுபடுத்துகிறார் ராகுல் காந்தி சில முக்கிய தலைவர்களிடம். நாங்க சப்மிட்டிவா இருந்தோம் அப்போ 2009ல 16-17 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நாங்க உங்களுக்கு டிக்டேட் பண்றோம் ராகுல் காந்திக்கு ஒரு இருமாப்பு காமிக்கிறார். அப்படி இதுல திமுக குழம்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி என்பதை முதலில் தமிழகத்தில் வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். எது எப்படி மு.க. ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார், எதிர்கொள்ள போகிறார் என்பதெல்லாம் பார்த்தா இருக்கும். பராசக்தி படத்தினால் காங்கிரஸ் திமுக முறிவு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. நீங்க 2-3 கேள்வி கேளுங்க. என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அதெல்லாம் சொல்லணும் தான் நான் ஆசைப்படுறேன். உங்க மனசுல சொல்லிடுங்க. ஏன்னா டெல்லியில இன்று காலை நான் கேள்விப்பட்டதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேள்வி கேட்டு முடிங்க, நான் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். நாங்களும் ஆர்வமா தான் இருக்கோம். ஏன்னா இங்க டெல்லியில் நடக்கிறதெல்லாம் யாருமே போட மாட்டேங்கிறாங்க சார் நியூஸா. அது இருட்டடிப்பு செய்வதுதான் தமிழக தொலைக்காட்சிகள். புதிய தலைவரை ஆகட்டும், தினத்தந்தி ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், கலைஞர் தொலைக்காட்சி ஆகட்டும், சன் டெலிவிஷன் ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய தொலைக்காட்சிகள் என்று தான் நான் குறிப்பிட முடியும். 20ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் ஆரம்பம். விக்ரம், காலை 9 மணிக்கு இது ஆரம்பம். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் செயலாளருக்கு ஆளுநர் RN ரவி ஒரு இமெயில் அனுப்பி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதை தவிர உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமா பார்த்தீங்கன்னா, அன்று சட்டசபையில் RN ரவி பேசுவதற்காக உள்ளே நுழையும் பொழுது தேசிய கீதம் பாடிய பிறகு தமிழக சட்டமன்றத்துடைய பேச்சை, அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் ஸ்பீச் நேற்றைய முன்தினம் 13ஆம் தேதி ஆளுநர் லோக் பவனுக்கு அனுப்பிக்கப்பட்டது. தமிழக நிதித்துறை செயலாளராக இங்கே தமிழ்நாடுனுடைய கவர்னர்ஸ் அட்ரஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தான் டிக்டேட் பண்ணுவாரு, எழுதுவாரு. அது சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆளுநர் 9 மணிக்கு வந்தார்னா சபாநாயகர் தேசிய கீதம் பாடப்படும். உடனே திமுக அமைச்சர்கள், திமுகவினர் ஒரு சலசலப்பை உண்டாக்க ஆசைப்படுகிறார்கள். ஆளுநர் அவரை வெளிநடப்பு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பாஜக தரப்பிலிருந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எழுதி கொடுத்திருக்காங்க. அதிமுகவிலிருந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதையும் தவிர தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளைகளை எல்லாம்
உடனடியாக விவாதிக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு இல்லை என்று. ஆனா சீஃப் மினிஸ்டர் சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிற எழுதி கொடுத்திருக்காரு. அதை ஆளுநர் படிக்க மறுக்க இருக்கிறார். ஆளுநரே சொல்லியிருக்கார், பொது வலைத்தளத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் தலித்துகளுக்கெல்லாம் அக்கிரமம் நடக்கின்றன, தமிழுக்கு எதிராக நடக்கிறது என்றெல்லாம். அவர் என்னென்ன கருத்தை பொது வலைத்தளத்தில் வைத்தாரோ அதே கருத்துக்களை தமிழக சட்டமன்றத்தில் எழுதாத இருக்கும் பொழுது படிப்பார் என்று தான் திமுகவினர் சலசலப்புக்கு ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் அப்பாவு அவர்களுக்கும் சபாநாயகருக்கும் தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. பாதுகாப்புடன் ஆளுநர் ஆர்.என். ரவியை வெளியே எடுக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு குன்றம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது நடக்கும். காரணம் அதான் முக்கியம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக 150 வருடத்திற்கு முன்னதாக பங்கிம்சந்த் சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெங்காலி, ரவீந்திரநாத் தாகூருக்கெல்லாம் பெரியவராக இருந்தவர், வந்தே மாதரத்தை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார், பாடல் எழுதியிருக்கிறார். வந்தே மாதரம் தான் இந்தியாவினுடைய ஒரு நேஷனல் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்றெல்லாம். அந்த வந்தே மாதரத்தை பற்றி ஆளுநர் பேச ஆரம்பித்தாரே ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். அதற்கு பாஜகவும் காங்கிரசும் ஆதரிக்கும். இப்ப காங்கிரஸ் திமுக எதிர்த்தா போயிட்டாங்க. காங்கிரசும் இப்ப விசிகாக்கு போன வாட்டி சட்டசபையில ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி பேசினார் அந்த கரூர் சம்பவத்தை. இப்போ அந்த கரூர் சம்பவத்தை காங்கிரஸ்காரங்க எடுத்துக்க போறாங்க. அதனால அந்த 18ஆம் தேதி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, தமிழக காங்கிரஸ்காரங்கள்லாம் பொதுனுடைய ஒரு கொள்ளை, கொலை, கற்பழிப்பை பற்றி சட்டசபையில பேசுங்கன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 20ஆம் தேதி ஒரு மாபெரும் இன்னல்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக மிக மிக முக்கிய செய்தி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் தமிழகத்திற்கு அள்ளி அள்ளி தரப்போறாங்க. இந்த வாட்டி 5 ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்க. பெருசா வரப்போகுது. குறைஞ்சது 2-1.5 லட்சம் கோடி. ஆனால் தமிழகத்தில் இருந்து தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமனை சென்ற வாரம் பார்த்தார், பேசினார், 1 மணி நேரம் இருந்தார்கள். பணம் வேண்டும், பணம் வேண்டும், எங்களுக்கு பணம் இல்லை, பணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவும் சொல்லிவிட்டார்கள், இனி நாங்கள் லோன் தரமாட்டோம் என்று. இதுதான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மெயின்டைன் பண்ணாரு. பீகாரை விட தமிழ்நாட்டுக்கு, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு நிறைய கடன் வாங்குதுன்னு காங்கிரஸ்காரர் பிரவீன் சக்கரவர்த்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பிரதிதினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் பிரதிதினம் 3000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், உங்களுடன் நான், எங்களுடன் நீ, அவனுடன் நீ, நான் இவளுடன், அப்படிலாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஒரு 20 ப்ரோக்ராம். எல்லாத்துக்கும் சேர்ந்து 6.5 லட்சம் கோடி ஆகுதுங்க. தமிழ்நாடு ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏதானும் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா அவர் தலையை மொட்டை அடிச்சுட்டு போனோம்னு பாக்குறாரு. பணமே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணம் 1 பைசா கிடையாதுங்க. நிதி நிலையில் இருந்து தமிழக சட்டமன்றம் பைனான்சியல் எமர்ஜென்சிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ளே அதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இதை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இஸ் வர்ஸ்ட். பிகாஸ் எவ்ரிதிங் அவங்க ஃப்ரீயா கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. டாஸ்மாக்ல இருந்து வர பணம் என்ன ஆகுதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு தெரியல. அதான் விஜய் பாடினார் 10 ரூபா பாலாஜின்னு. இப்ப 20 ரூபா பாலாஜின்னு ஆயிடுச்சு. ஒரு திமுக ஒரு ஏளனமாகிவிட்டது பொதுமக்களிடையே. காரணம் போதைப் பொருள், சாராயம், கொள்ளை, கொலை, பாலியல் குழப்புகள்லாம் நிறைய நடக்கிறதுனால திமுக அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மிக மிக இன்னலான தேர்தல் என்று தான் மத்திய நிதி அமைச்சரகமும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி செயலாளரும் நிதி அமைச்சர்களும்
மத்திய அரசாங்கத்திற்கும் ரிசர்வ் பேங்குக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய அறிக்கை அதுதான். தமிழ்நாடு இஸ் ஃபேசிங் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி என்று சொல்லுகிறார்கள். 25ஆம் தேதி ஜனவரி மாதம் இரவு ஒருவேளை, காரணம் மறுநாள் ரிப்பப்ளிக் டே பேரேட் 26th, 85 பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் கொடுக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து 6 பேருக்கு வரப்போகுதுங்க பத்மஸ்ரீ. அந்த 6 பேர்ல அந்த கூட நெய்யறவங்க, பாம்பு பிடிக்கிறவங்க, அப்புறமா ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, அதையும் தவிர ஆபரேஷன் சிந்தூர்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு 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 இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த குடும்பத்திற்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பத்மா அவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெப்சைட்லயே இருக்கு. நீங்க கூட தமிழ்நாட்டுக்கு உட்காந்து வெப்சைட்ல பார்க்கலாம். நீங்க ராஜகோபால் விக்ரமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், விக்ரம் கோபிநாத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படிலாம் பிரைம் மினிஸ்டர் அதை ஓப்பனா பண்ணிட்டாரு. காங்கிரஸ் காலத்துல ஒரு பத்மஸ்ரீங்கிறது 4 கோடி 5 கோடிக்கு வித்துந்தாங்க. இப்ப நரேந்திர மோடி அதெல்லாம் போர்டெல்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டார். ஆனால் தமிழகத்தில் இருந்து 6 பேருக்கு வரக்கூடியதை தவிர, அங்கதான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். 3 பாரத ரத்னாக்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இப்போ அங்க கனிமொழி கூட சொன்னாங்க, கருணாநிதிக்கு பாரத ரத்னா வேணும்னுட்டு. என்ன, அப்புறமா இந்த கேசி தியாகிங்கிற நிதிஷ்குமாருக்கு ஒருத்தர் லல்லு யாதவ் கொடுக்கணுங்கிறான். இதெல்லாம் வச்சு பார்த்தா சிரிக்க வேண்டியதா இருக்குது. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கிடைத்தால் கிடைக்கும். இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. 3ல் 1 அவருக்கு நிச்சயம். இந்த செய்தி தான் நான் சொல்லிக்கொள்ள துடித்தேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்த விஜய் அவர்கள், அவர்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது சார் அங்க சிபிஐ டெல்லியில? எனக்கு தெரிந்த மட்டும் லோதி ரோடு என்ற இடத்தில் சிபிஐ அலுவலகம் இருக்கிறது. 9வது மாடி கட்டிடத்தில் விஜய் அவர்களையும் டேவிட், அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டேவிட் டேவிஸ் அவர்களையும் பல தாவேகா நிறுவனர்கள், அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல உட்கார வச்சிருந்தாங்க. விஜய் தனியா ஆயிஷன் போய் பேசியிருக்காங்க. விஜய்க்கு தெரியாது அடுத்த ரூம்ல அந்த டிஜிபி தமிழ்நாடு உட்கார்ந்துருக்காருன்னு. விஜய் தமிழ்நாடு போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. தமிழ்நாடு போலீஸ் விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருது. தமிழக அரசாங்கம் ஒரு மாபெரும் சதி செய்தது என்று தான் விஜய் நம்புகிறார். அந்த சதி என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியை பாதுகாப்பதற்காக தமிழக போலீசாரை என் மீது உசுப்பி விடுகிறார்கள், அதுக்கு சாட்சியம் தவறாக சொல்லுகிறார்கள். விஜய் சொல்லுவது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம், இது ஒரு சதி திட்டம், இதை செய்தது செந்தில் பாலாஜி. இப்ப பாருங்க, அந்த இடத்துல போஸ்ட், அதாவது ப்ரீ டேட்டட் போட்டு லெட்டர் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும். நாங்க தான் உடல் தகனம் செய்ய சொன்னேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு புதுசா இருக்கு. அதையும் சிபிஐ என்கொயரி பண்ண போறாங்க. ஸோ ஒரு கரூர் கேஸ்லேயே இன்னொரு கேஸ் வந்துடுச்சு இப்போ. ஸோ இதை வைத்து பார்த்தீங்கன்னா, விஜய் டெல்லியிலிருந்து செல்லும் போது ரொம்ப சந்தோஷமா தான் போனாரு. 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. அவர் 22, 23 தேதி கேட்டிருக்காரு. 19ஆம் தேதி அவர் வருவாராங்க சந்தேகமா தான் இருக்குது. சில வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள், சிபிஐலிருந்து கேள்விக்கு பதில் கொடுத்தால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று. போக போதுதான் பார்க்கணுங்க இது எப்படி நடக்க போகுதுன்னுட்டு. ஆனால் விஜய் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டா பண்ணாரு. திமுக நினைக்கிறது விஜயை கிரஷ் பண்ணிடணும்னு, கசக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு எதிரியா பார்த்தாங்க. இப்ப காங்கிரஸ் ஒரு எதிரியா வந்துடுச்சு. ஸோ 2 எதிரிகளை வைத்து கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவிடமிருந்து விலகி போவதற்குத்தான் அறிகுறியாக டெல்லியில் பேசுகிறார்கள் விக்ரம். விஜய் வந்ததும் அதனுடைய தொடர்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, கரூர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே விஜய் ராகுல் காந்தி கிட்ட பேசினாரு. மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் சொன்னாங்க. இப்போ ட்வீட் போட்டிருக்காங்களே ஜனநாயகனை பத்தி, மு.க. ஸ்டாலின் அனுமதி பெற்றாரா ராகுல் காந்தி? இளைய பாரதம் நேயர்கள் ராஜகோபாலன் விக்ரம் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் சரி, ஊழியர்களும் சரி, இந்த இளைய பாரத வீடியோ பார்க்கக்கூடிய திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி செய்யக்கூடிய திமுக முதுகில் கத்தியால் குத்துவதை, அரசியல் ரீதியாக திமுகவை
பழி வாங்குகிறது காங்கிரஸ். ம். சார் அதே மாதிரி இப்ப என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா சார், விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜகவோட தான் கூட்டணி வரலாம், என்டிஏ கூட்டணிக்கு தான் வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப காங்கிரஸோட கூட்டணி போறதுனால தான் வந்து பாஜக கடுப்பாகி ஜனநாயக படமாகட்டும், அப்புறம் இந்த சிபிஐ ஆகட்டும், இந்த விசாரணை ஆகட்டும், இதெல்லாம் வந்து விஜயை கட்டுக்குள்ள கொண்டாடணுங்கிறதுக்காக பண்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுதே சார். அப்படி ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா விஜய் பாஜக தலைவர்கள் என்னிடம் சொன்னது, சீனியர் தலைவர்கள், அதை உண்மையை நான் இளைய பாரதம் நேயர்களிடமிருந்து இருட்டடிப்பு செய்யக்கூடாது. கிறித்துவ மெஷினரியினுடைய ஹேண்டில் தான் விஜய் என்று சொல்லுகிறார்கள் பாஜகவினர். நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் பாஜகவினர். வேணும்னா என்டிஏ உள்ள எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு வச்சுக்குங்க, எங்களோட வச்சுக்காதீங்க. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கிம், நாகாலாந்து, அஸ்ஸாம் போன்ற இடங்களில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பாஜகவிற்கு வேலை செய்கிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள், இன்க்ளூடிங் கேரளா. ஆனா தமிழ்நாட்டில் அந்த கிறிஸ்டியன் மிஷனரி தான் டோட்டலி ஆன்டி பிஜேபி, அதுல வராதுன்னு தான் சொல்றாங்க. அதனால விஜய் மிக மிக இன்னலான இடுக்கான ஒரு கஷ்ட காலத்தில் இருக்காருங்க. அவருங்க எல்லாம் அரசியல் சாதாரண நினைச்சாரு, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று இப்பதான் புரிந்து கொள்கிறார் என்று என்னிடம் விஜயிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக நெருங்கிய ஆப்த வழக்கறிஞர் என்னிடம் சொன்னார். இதை வச்சு பாத்தீங்கன்னா விஜயினுடைய பாலிடிக்ஸ இனிஷியல் அது விக்ரம், தமிழ்நாட்டில் எத்தனையோ மத சார்புடைய ஊர்வலங்கள், பண்டிகைகள், விழாக்கள் நடக்கின்றன, திருவிழாக்கள்லாம். வேளாங்கண்ணில பெரிய கூட்டம் நடந்தது, திருச்செந்தூர்ல நல்லா நடந்தது, அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கூடிய நல்லா நடக்குது. விஜயே ஒரு 5 கூட்டம் நடத்தியிருக்காரு. 5th தான் அந்த கரூர் இருந்தது. எல்லா இடத்துலயும் இருந்தது. கரூர்ல ஒட்டியே அடிக்கிறாங்க, மீதி எல்லா இடத்துலயும் நிதானம் இருந்தது, நிசப்தமா இருந்தது. Why I am bit targeted by செந்தில் பாலாஜி கேட்கிறார், அதுக்கு பதில் வரல எங்க இருந்து. அந்த பதில் வர மட்டும் அவர் ராகுல் காந்தியோட தான் இருப்பார், பாஜகவுடன் வர மாட்டார். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வெஸ்ட் பெங்காலில் பாஜகவோட ஆதிக்கம் அதிகமாக போய்கிட்டே இருக்கு, அவங்களும் எலெக்ஷன் டார்கெட் பண்றாங்க. இடி வரும்போதெல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏதோ பேப்பர்லாம் கிழிச்சு போட்டதா செய்திகள் வருதே சார், எந்த அளவுக்கு உண்மை சார் அதெல்லாம்? உண்மைதான். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நிலவில் இருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை அந்த கேஸ் எடுக்கப்படும். அதில் மம்தா பானர்ஜி கைது செய்ய வேண்டும் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்டிருக்கிறார்கள். அது அந்த என்ன திருடிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த போலீஸ்காரனையும் பக்கத்தையே வச்சிருக்காங்க. இந்த அம்மா திருடினாங்க. ஒரு முதலமைச்சராக செய்தது மாபெரும் தவறு. மம்தா பானர்ஜி ஒரு 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 இன்னும் சொல்ல போனே ஒன்னு ஓப்பனா சொல்லணும், பைத்தியக்காரம்மா. அந்த அம்மா வளருவாங்க 45% முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் அவருக்கு இந்துக்கு எதிராக செய்கிறார். பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்து பிரச்சனைக்கெல்லாம் வாய்மூடி நிற்பதற்கு காரணம் மேற்கு வங்காளத்தில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் தான் ஜெயிக்க வேண்டும் என்று. ஸோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துருச்சு. அந்த அம்மா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல கோவப்படுறாங்க. காரணம் அவருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜியும் பிரதீக் ஜெயின் என்று சொல்லக்கூடியவர் கோல் மைன் ஸ்கேண்டில், கரி வனவெடுத்தில் திருடி இருக்கிறாங்க. 240 கோடி எடுத்து கோவா எலெக்ஷனை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சதுனால தான் பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா ஏன் அங்க போகுது? அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த பிரச்சனையால்தான் அது பெரிய ரகடமா இருக்குது. கண்டிப்பாக மேற்கு வங்காளத்தில் பிஜேபி ஒரு எட்ஜில் இருக்குதுங்க. ஆனால் மம்தா பானர்ஜிக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. விக்ரம். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானோட பந்திருக்கு மிக்க நன்றி சார்.